கண்மணி அன்புடன் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். அன்பு திரும்பவும் ஒரு டிஷ் சமைக்கிறாங்க. அதை டேஸ்ட் பண்ணி அன்பு பாக்குறாங்க. ரொம்பவே சூப்பராவே இருக்கு. கண்மணி பக்கத்துல இருக்காங்க. கொஞ்சம் வாங்க மேடம் சொல்லிட்டு கூப்பிட்டு இதுல உப்பு காரம் எல்லாமே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. கண்மணி அதை சாப்பிட்டு பாக்குறாங்க. டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கு. இங்க பாருங்க, இந்த டேஸ்ட் சூப்பரா இருக்கு. இதுவே ஃபாலோ பண்ணிக்கங்கன்னு சொல்லிட்டு கண்மணியும் அங்க இருந்து போறாங்க. ஆனா சின்னசாமிக்கும் கண்மணியும் போன விஷயம் தெரியறதுல நிலன் கிட்ட சின்னசாமி சொல்றாங்க. அன்பு திரும்பவும் ஏதோ ஒரு டிஷ் செஞ்சிருக்கான். கஸ்டமர் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ நீ எப்பயும் பண்ற வேலையை பண்ணுன்றாங்க. உடனே நிலன் சரிங்க மாஸ்டர், நீங்க சொல்றீங்க, உங்க பேச்ச கேட்டுட்டு நான் இதை பண்றேன். இதனால எந்த பிரச்சனையும் வராம இருந்தா சரின்றாங்க. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் வராது, நீ கவலைப்படாம செய்யின்னு சொன்னதும் இப்ப நிலனும் போயிட்டு அன்பு அந்த பக்கம் போனதும் அதுல உப்பு மிளகாய் தூள்னு சொல்லிட்டு எல்லாமே அதிகமா கொட்டி வச்சிடுறாங்க. இப்ப நம்ம அன்பு பரிமாறத்துக்காக வராங்க. செக் பண்ணி பார்க்காமயே அன்பு பரிமாறுறாங்க. ஏன்னா கண்மணியும் செக் பண்ணி பார்த்துட்டா இல்ல, எப்படியும் நல்லாதான் இருக்கும்ன்றத அன்பு யோசிச்சுட்டு பரிமாறுறாங்க. வர்றவங்க எல்லாருமே இந்த சாப்பாடுல உப்பு அதிகமா இருக்கு, காரம் அதிகமா இருக்கு. சாப்பாடுல உப்பு காரம் இருக்கா இல்ல உப்பு காரத்துல சாப்பாடு இருக்கான்றது தெரியாத அளவுக்கு அவ்வளோ காரமா இருக்கு நல்லா சொல்லிட்டு கோவப்பட்டு பேசிட்டு போறாங்க. உடனே ரொம்பவே கோவப்படுறாங்க. ஜீவா உங்க மேல நம்பிக்கை வச்சு நான் உங்க கிட்ட இந்த ரெஸ்டாரண்ட்டை ஒப்படைச்சேன். ஏன் அன்பு, எதுக்காக இப்படி பண்றீங்க? உங்களுக்கு செய்ய வராததை ஏன் ட்ரை பண்றீங்க? அன்னைக்கு அப்படிதான் பிரியாணில அவ்வளோ காரம் இருக்குன்னு சொன்னாங்க. இன்னைக்கு என்னடானா உப்பு காரம் அவ்வளோ கொட்டி வச்சிருக்கீங்க. ஏன் அன்பு இப்படி பண்றீங்க? ரெஸ்டாரண்ட்டை டெவலப் பண்றது பத்தாம வர்ற கஸ்டமரும் இனி வராம போயிடுவாங்களோன்னு எனக்கு ரொம்பவே பயமா இருக்குன்னு நல்லா சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் அன்புக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. என்ன சத்தம் சொல்லிட்டு கண்மணி அந்த இடத்துக்கு வராங்க. கண்மணி அங்க வந்ததும் என்னாச்சு ஜீவான்னு சொல்லி கேக்குறாங்க. இல்ல, அன்பு மேல ரொம்ப பெரிய ஹோப் வச்சுதான் அவருக்கு இந்த ஹோட்டல்ல செஃபா இருக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தேன். அவர் செஞ்ச ஒவ்வொரு டிஷ்லயும் ஒவ்வொரு குறையா இருக்குன்றாங்க. இல்ல ஜீவா, நான் அவர் செஞ்ச சாப்பாடை சாப்பிட்டு பார்த்தேன். ரொம்ப சூப்பரா இருந்தது. அவர் என்கிட்ட செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் கஸ்டமருக்கு அவர் பரிமாறினாரு. அது அவ்வளவு சூப்பரா இருந்ததுன்றாங்க. இங்க பாரு, இதுல நீ சாப்பிட்டு பாருன்னு சொல்லிட்டு ஜீவா அந்த ஃபுட்டை குடுக்குறாங்க. அதுல உப்பு காரம் அதிகமா இருக்கு. இதை பார்த்தா கண்மணிக்கு பயங்கர சந்தேகமா இருக்கு. என்ன இது, டேஸ்ட்டுக்கு கூப்பிட்டாங்க, செக் பண்ணி பார்த்தோம், அப்ப நல்லா இருந்த டிஷ் கொஞ்ச நேரத்துக்குள்ள எப்படி உப்பு மிளகாத்தூளா இருக்கும்? இல்ல சம்திங் ராங். மசாலா பொடியில எந்த பிரச்சனையும் கிடையாது. இதுக்கு முன்னாடி நான் கூட பேக்கெட்ல நம்ம வாங்கி கொடுத்தோம். அதனால ஒரு வேளை போட்டா அதுல அதிகமாகவும் ஆக வாய்ப்பு இருக்கு, கம்மியா இருக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனா நம்ம இப்ப ஹோம்மேட்ல தானே எல்லாம் தயாரிச்சு கொடுக்குறோம். அப்படி இருந்தும் என்ன இப்படி நடக்குது? இதுல வேற ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு கண்மணி முடிவு பண்றாங்க. இப்ப அன்பு மூட் அவுட்டா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு கண்மணி போயிட்டு உங்க மேல எந்த தப்பும் இல்ல, இது நடக்கிறதுக்கான காரணம் வேற ஏதோன்னு எனக்கு தோணுதுன்றாங்க. எல்லாம் விதிதான், விதிப்படிதான் எல்லாம் நடக்குது. என்னுடைய ராசி இப்ப என்கிட்ட இல்ல. அதுக்கு முன்னாடி ராசி ஜோசியம் ஜாதகம் இத பத்தி எல்லாம் யாரு என்ன சொன்னாலும் அதை நம்ப மாட்டேன். ஆனா இப்போ நடக்கிறத பார்க்கும்போது ஜோசியம் இது எல்லாமே உண்மையுன்னு எனக்கு தோணுது. எதுக்காக கடவுள் எனக்கு இப்படி ஒரு சோதனையை கொடுக்குறாங்க? என்னுடைய கம்பெனி நஷ்டமாயிடுச்சு. சரி, என்ன நான் ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காக வேற ஒரு கம்பெனிக்கு வேலை செய்யணும்னு நினைச்சாலும் கடவுள் என்னையே இப்படி சோதிக்கிறாங்க. நான் சாப்பிடும்போது நல்லா இருக்கிற டேஸ்ட் கஸ்டமருக்கு கொடுக்கும்போது கெட்டு போகுது. அதே மாதிரிதான் அதே கஸ்டமருக்கு நான் பிரியாணி கொடுக்கும்போது அதுல எதுவுமே இல்லாம கிளீனா தான் இருந்தது. ஆனா கஸ்டமருக்கு நான் கொடுக்கும்போது அந்த சாப்பாடுல பல்லியும் கருப்பாம்பூச்சும் இருந்தது. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல கண்மணின்னு சொல்லிட்டு அன்பு கண் கலங்கி நிக்கிறத பார்த்த கண்மணிக்கு ரொம்பவே வருத்தமா இருக்கு. அன்பு மேல எந்த தப்பும் இல்ல, தப்பு எங்கேயோ நடக்குது. அது என்னன்றத கண்டுபிடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு கண்மணி முடிவு பண்றாங்க. எப்பவும் போல வழக்கம் போல அன்பு கிச்சனுக்கு வராங்க. அந்த தூரத்துல இருந்து சின்னசாமி நிலன் பாக்குறத கண்மணி நோட் பண்றாங்க. அன்பு, இன்னைக்கு தாராளமா நீங்க செய்யுங்க. ஆனா அதுல உப்பு காரம் எதுவுமே போடாம மீதி எல்லா இன்கிரீடியன்ட்டும் போட்டுட்டு போங்கன்னு சொல்றாங்க. என்னாச்சு கண்மணி, சொன்னதை செய்யுங்க அன்புனதோ அதே மாதிரி தான் பண்ணிட்டு அன்பு அங்க இருந்து போறாங்க. உடனே நிலன் உப்பு காரம் எல்லாமே கொட்டிட்டு போறாங்க. இந்த தூரத்துல இருந்து கண்மணியும் பாக்குறாங்க, அன்பும் பாக்குறாங்க, ஜீவாவுக்கும் காட்டிட்டு இருக்காங்க. அப்படிதான் கல்பிரேட் இவங்க 2 பேரும் தானா? இந்த அளவுக்கு கேவலமா இவங்க நடந்துப்பாங்க நினைச்சு கூட பார்க்கல. இவ்வளவு ஃபுட்டு வேஸ்டான்றாங்க. இல்ல, இது வேஸ்ட் ஆகாது. ஏன்னா அன்பு அதுல உப்பு காரம் எதுவுமே போடல. அவங்க போட்ட அளவு சரியா போச்சுன்னு சொல்லிட்டு கண்மணி சொல்றாங்க.
கண்மணி செஞ்ச உதவி நினைச்சு அன்பு ரொம்பவே சந்தோஷத்துல இருக்காங்க. இப்ப அன்பு கண்மணியை மன்னிப்பாங்களா இல்லையாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம்.